அதான் விஜய் கட்சி தான் வருங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. மேக்ஸிமம் டிஎம்கே வரும்னு என் கருத்து கணிப்பு. விஜய் தான் வரும். விஜய் கட்சி தான். ஐயோ தமிழக வெற்றிக்காரங்க தான் அதில் காரணம் விஜய் தான் எப்பவுமே. யார் வந்து மக்களுக்கு எதுவும் தராத இலவசமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லாயிருக்கும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் வரும். வேறு தான் சார் வரும். ஏன்னா இந்த வாட்டி பொங்கலுக்கு எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் ஜனங்க வந்து கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறாங்க. அதனால் எது ஆட்சி அமைக்க சொல்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நாடு முன்னேற்றத்துக்காக பாடுபடணும். முதல்ல அந்த கரப்ஷன் வைக்கணும். அதான் என்னுடைய கருத்து. ஆனால் எது ஆட்சி அமைக்கிறது இப்போ என்னால் சொல்ல முடியல. டிஎம்கே வருமா? கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். சத்தமாக சொல்லுங்களா? கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். வாய்ப்பே கிடையாது. இதில் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் அதை நாங்கள் அவரை பற்றி நல்லது நினைக்கிறோம். வருவாரா அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் கருத்து. இதில் அவர் வருவாரா அப்படின்னு யோசிக்கிறோம். புது ஆட்சி வந்தால் அடுத்த முறை நல்லா இருக்குமா, இவங்களெல்லாம் விட புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடி தான் வரும். உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல யார் வருவாங்க, ஒரு கணிப்பு இருக்கும் யாருக்கு ஓட்டு போடலாம்? ஓட்டு போடுறது யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் கடவுள் முடிவு பண்ணணும், கலைஞரா இல்லை விஜயான்ட்டு. நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. விஜய்னா கலைஞர்னா யாராவது வருவாங்க. இப்போ யாருக்கு உங்கள் அபிப்பிராயம் இருக்கும்? புதுசாக வரணும் எதிர்பார்க்குறீங்களா? சொல்லுன்றாங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. கலைஞரா விஜயா? விஜய் வருவார். வேறு தான் சார் வரும். ஏன்னா இந்த வாட்டி பொங்கலுக்கு எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் ஜனங்க வந்து கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறாங்க. அதனால் தேர்தல் வரும்போது ஆட்சி மாறும். யார் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? விஜய் வரலான்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. விஜய் கட்சி தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. விஜய் கட்சி தான். ஐயோ அதெல்லாம் வம்பு. வேற வேற மீதி விஜய் கட்சி கொஞ்சம் வரும், அவ்வளோதான். தெரிஞ்சது சொல்லுங்க. அதான் விஜய் கட்சி தான் வருங்க. இப்போ இருக்கிற ஆட்சி தான் வரும்ன்றாங்க எல்லாரும். அதான் நமக்கு தெரியும், ரொம்ப தெரியாது நமக்கு அரசியல் பற்றிலாம். தெரிஞ்சது சொல்லுங்க. ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, இவர் வரலாம் அவர் வரலாம், இவர் வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு தோணும்ல. அது திடீர்னு கேள்வி எதுவும் பதில் சொல்ல தெரியல. ஒரு நமக்குள்ள ஒரு இவர் சொல்கிறாங்க நிறைய பேர், இவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு தோணும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. காரணம் இளைய தளபதி இல்லையா, ஒரு வேலை கட்சிக்கு நியூவாக எதனா செய்யணும்னு பார்ப்பாரு, அதனால் பார்க்கலாம். சரி, என்னோடய அபிப்பிராயம் ஏடிஎம்கே தாங்க வரும். டிஎம்கே வந்து சொல்கிறது பாதி செய்யாதே இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் இந்த பொங்கலுக்கு பரிசு தரேன்னாங்க, அது தரல, மக்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. மற்றபடி இந்த பெண்களுக்கு அடிக்கடிக்க வன்கொடுமை நடக்குது, இப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இருக்காங்க. மற்றபடி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வரும் மக்களுடைய இயல்பு நிலை, அதுதான். மற்றபடி எதுவும் நமக்கு தெரியல. புதிய கட்சிகள் இருக்குல்ல, நாம் தமிழர், விஜய் கட்சி, இந்த மாதிரி அது கூட்டணி வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா, நாம் தமிழர், விஜய், ஏடிஎம்கே இது கூட்டணி வச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் விஜய்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும், அவ்வளோதான்.
எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கே வரும் தாங்க எதிர்பார்க்குறோம். காரணம்? காரணம் வந்து விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு. விலைவாசி உயர்ந்திருக்கு, அதெல்லாம் வந்து சொத்து வரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சரி எங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கிறதுனால பசங்களுக்கு எதுவும் லேப்டாப் தரல. இப்போ எங்கள் பொண்ணுங்களாம் படித்தாங்க, பையன் படித்தாங்க, 2 பேருமே லேப்டாப் தரல. எதுவுமே சரியான முறையில் எதுவும் இல்லை. அதனால் எனக்கு என்னுடைய மன இதுக்காக நான் ஏடிஎம்கே தான் வரணும் எதிர்பார்க்குறேன். புதிய கட்சிகள் இருக்குல்ல, சீமானுடைய நாம் தமிழர், விஜயோட தமிழக முன்னேற்ற கழகம், உடனே கூட்டணி வடித்தா ஒன்றா கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கட்சி கூட சொல்லுங்கள். என்ன சார், அது விஜய் கட்சி அவங்க கூட வந்தாங்கன்னா வாய்ப்பு யார் கூட? இருக்குது. ஏடிஎம்கே கூட. இருக்கிற ஸ்டாலினே வந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அவர் கொடுக்காத இருந்தாருன்னா அதனால் அவர் தான் வரணும். இந்த தடவை கொடுக்கலையா? ஆமாம், கொடுக்கல. அதனால் அவரே தான் வரணும். வந்து அவர் இதுமாரி கொடுக்காத இருந்தால் தான் ஜனங்க திருந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. விஜயும் சீமானம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தரக்கூடாது யாருக்கும், என்ன கருத்து? மக்களுக்கு யாருமே இலவசம் கொடுக்காத இருந்தால் திருந்துவாங்க ஜனங்க. யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? யார் வந்து மக்களுக்கு எதுவும் தராத இலவசமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாலின் கொடுக்கல, அவரே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். எந்த கட்சியும் எனக்கு மெஜாரிட்டியாக ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சாதான் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க இந்த எது வந்தாலும் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால வந்து இளைஞர்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு வேலாம், சீமானுக்கு அவர் ஒரு பர்சண்ட்டாக போட்டு வச்சிட்ருக்காப்புல. கூட்டணி இல்லாமல் ஆட்சி இருக்காது. அது டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் இத்தனை வருஷமாக வந்து அவங்க மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்கலாம். இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா தொங்கு ஆட்சியாக தான் இருக்கும். இவங்க யார் பக்கம் செய்கிறாங்க, அவங்க யாரோட செய்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். யார் வருவாங்க இருப்பாங்க? விஜய் கட்சி வருமா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே எது வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு டிஎம்கே வந்து அவங்க எல்லாமே பணத்தால் சாதிக்கணும்னு பார்ப்பாங்க. எனக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி எப்படி அமையும் என்னான்றது தெரியல. ஆனால் யாரும் கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பார்ப்போம். பழனிசாமியும் ஒரு நல்ல ஒரு சிஎம் தான், நிறைய பண்ணியிருக்காரு, இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். தமிழக வெற்றி கழகம் வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் எப்படி அரசியல் எப்படி நடக்குதுன்னு தெரியும். அதை பற்றி அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன இன்னும் ஃபெசிலிட்டி வரணும் எல்லாமே விஜய் ஆல்ரெடி தெரியும் அவருக்கு. ஏன்னா அவரும் எடுக்கிற படத்துலலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். புதுசு அரசியலில் ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பாக. ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இல்லாமல் ஒரு மாற்றம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நன்றி. எதிர்பார்க்குறீங்களா? டிஎம்கே தானே வரும். காரணம்? காரணம்னா எப்படி சொல்கிறதுனா மேக்ஸிமம் டிஎம்கே வரும்னு என் கருத்து கணிப்பு. காரணம் இருக்குல்ல, இப்போது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி நல்லா போயின்னு இருக்கு. ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து எதுவும் மக்களுக்கு எதுவும் செய்யலை. சேர்ந்தோன்னா கட்சிக்காரர் மட்டும் தான் வந்து செஞ்சு எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. இதுக்காக வந்து கண்டிப்பாக அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒற்றுமையாக சேரணும். ஒற்றுமை தான் அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சி வந்தாலும் நல்லது செஞ்சால் சந்தோஷம், அவ்வளோதான். எந்த கட்சி வந்தாலும் நல்லது பண்ணால் போதும், மக்களுக்காக நல்லது பண்ணால் போதும். அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். எந்த கட்சி வந்தால் என்ன நம்மளுக்கு. புது கட்சிகள் இருக்குது, சீமான் கட்சி இருக்குது, விஜயோட தமிழ் ஒற்றுமை இருக்குது. அதாங்க அவங்க மக்களுடைய தீர்ப்பு தான் ஒரே தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு மாதிரி. மக்களை எப்போனாலும் நம்ம திடீர்னு மாறலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதனால் நம்ம வந்து எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்காக பண்ணால் போதும் நம்மளுக்கு, அவ்வளோதான். நல்லது செய்யணும் போதும் சார். எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல சார், மக்களுக்காக நல்லது செய்யணும் சார். சீமானு விஜய் அது போல் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்? அவங்க சின்ன ஆளுங்க, அரசியலில் புதுசு, அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது வரும்? யார் வரும் நினைக்கிறேன்? விஜய் தான் வரும். காரணம்? அவர் நல்லது செய்ய வராரு, அது வழி கொடுக்கணும், இல்லை அதனால தான். நன்றி. தமிழக வெற்றிக்காங்க தான் தலை. காரணம்? விஜய் தான் எப்பவுமே. காரணம் இருக்கும்ல. காரணம் ஊழல் தான் தலை. இந்த அரசியல் வந்து ஃபுல்லாக ஊழல் தான். டிஎம்கே ஊழல் தான். அதனால் தமிழக வெற்றிக்காக தான் தலை. என் ஓட்டு அவருக்கு தான் விஜய். எனக்கு வந்து இந்த சுதந்திரம் கட்சி இத்தனை ஆண்டுகளில் வந்த கட்சியே வந்துட்டுருக்கு. அதனால் மாற்று கட்சி ஒரு வாய்ப்பு தரணும். அந்த மாற்று கட்சி எவ்வாறு செய்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க ஆட்சி செய்து அடுத்தது பண்ணலாம். மாற்று ஒரு வந்தாகணும், வந்ததே இருக்கக்கூடாது, ஒரு சுழற்சியில் இருக்கணும்.
புது கட்சிகள் இருக்குல்ல, சீமான் கட்சி இருக்குது, விஜயோட தமிழக வெற்றி இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு வரணும் எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பு கொடுக்கலாம், மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதான் சீமான் அவர் ஆகட்டும் அல்லது விஜய் அவர் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு புதிய வரவங்க வர வைக்கணும். அவங்களுடைய கொள்கையை அடிப்படையில் தலைவர் பார்க்காம கொள்கையோட அடிப்படையில் வாக்கு செலுத்தணும் நான் கேட்குறேன்.